ஓகே ஓகே. ரெக்கார்ட் ரெக்கார்ட் ரெக்கார்ட். ஸோ கைஸ், நம்ம ஸ்பீட்டுக்கு கிளம்புறோம். ஸோ இவ்வளோ சாமான்கள் நான் எடுத்துகிட்டு போகிறேங்க, பார்த்துக்கோங்க. இவ்வளோ இருக்குது. நான் ஒவ்வொன்றையும் எடுத்து வெளில வச்சுட்டேன். ஸோ நாளைக்கு காலையில் சென்னையிலேருந்து ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டை பிடிச்சி நம்ம போக போகிறோம். ஸோ ஹேண்ட் லக்கேஜ் வந்து 7 kgs, செக்இன் வந்து 15 kgs. ஸோ அதில் நான் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன்றதை ஒவ்வொன்றா உங்களுக்கு எடுத்து வெளில வச்சுருக்கேன். இன்னும் முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு 7 இயர்ஸாக நான் ரைட் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ நான் என்ன சாமான் எடுத்துகிட்டு போகிறேன், என்ன கியர்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன், எவ்வளோ மினிமலிஸ்டிக்காக எடுத்துகிட்டு போகிறேன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜாக்கெட்டுங்க, ரைடிங் ஜாக்கெட்டு, அப்புறம் ரைடிங் பேண்ட். ஸோ ரைடிங் ஜாக்கெட் வந்து ரைஸோடது யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ அவங்க புதுசாக ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாக்கெட் கொடுத்தாங்க, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கன்ட்டு. ஸோ ஒரு ப்ரொமோஷன் பர்பஸ்க்கு. அண்ட் இது நல்லா தான் இருக்குது, ஒரு டூரிங் ஜாக்கெட்டு. ஸோ இந்த ஸ்பிட்டி ரைடில் இதெல்லாம் நான் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் ஒயிட்டாக ரைடிங் பேண்ட் ஆஸ் யூஷுவல், ஸ்பென்சர் ரைடிங் பேண்ட்டு. ஸோ செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும், எல்லா ஜாக்கெட்டுக்கும் செட் ஆகுங்க இது. அண்டு இது வந்து ஒரு பேக். ஸோ இந்த பேக் பார்த்திங்கன்னா, இந்த பேக் இதை நான் நசுக்கி போட்டேன்னா ஒரு துணி மாதிரி தாங்க இருக்கும், பார்க்குறீங்களா? அவ்வளோதான். இது ஒரு சின்ன ஒரு துணி மாதிரி தான். பட் இந்த பேக் நம்ம விரிச்சோன்னா இவ்வளோ பெருசு வரும், பார்த்தீங்களா? இது நான் லடாக்கில் வாங்கினேன் லாஸ்ட் டைம். லடாக் போயிட்டு வரும்போது ரைடிங் கேர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு டெம்ப்ரரியாக ப்ளே மார்க்கெட்டில் இது வாங்கினேன். ஸோ இந்த பேக்கில் தான் என்னோடய ரைடிங் கியர்ஸை வச்சு எடுத்துகிட்டு போக போகிறேன், சரிங்களா? ஸோ அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும்ல, அது மாட்டின்னு போக முடியாதுன்ட்டு இதில் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ இந்த பேக்கை, ஸோ அங்கே ரைடிங் கியர்ஸை நான் யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா இதை வந்து சுருட்டி மடித்து வேறு ஒரு பேக்கில் வச்சுப்பேன். ஸோ செம்ம ஹேண்டியாக இருக்குது இந்த பேக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேக் வாங்கிக்கோங்க, இதை அப்படியே மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கலாம், இவ்வளோ பெரிய பேக்கு. ஸோ இது ஒரு ஐட்டமாக. அண்டு செக்இன் பேக் வந்து நம்ம ஒயிட்டராக ட்ரை பேக் தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ 40 liters இது. ஸோ இதில் தான் நம்ம ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ரோல் பண்ண மாட்டோம். ஸோ அப்படியே ஜிப்பை மூடி, ஜிப்புக்கு ஒரு சின்னதாக ஒரு பூட்டை போட்டு அமுச்சிட வேண்டியதான். உள்ளே கொஞ்சம் கவர்ஸ் இருக்குது. ஸோ ஈர துணிகள், வேஸ்ட் வால்ஸ்லாம் ரிட்டர்ன் வரும்போது போட்டு எடுத்துகிட்டு வரதுக்கு. ஸோ இது முடிஞ்சிச்சா? அப்புறமா துணி, டிஷர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு 6-7 செட்டு வச்சுருக்கேன். ஃபால்ஸ் போவோமான்னு தெரில. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த ஜர்சி மெட்டீரியலையும் சில கிளாஸ் வச்சுருக்கேன். நம்ம ஒரு விளாகர்ன்றதுனால சட்டை ஒரே சட்டையை பொண்ணு சுற்ற முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய சட்டை கலராக வாங்கியிருக்கேன். ஸோ இது விளாகராக இல்லைனா கண்டிப்பாக 4 சட்டையில் முடிச்சிருப்பேன் இந்த ட்ரிப்பை. என்ன பண்ணுறது? ஸோ டிஷர்ட்ஸு, அண்ட் தென் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் சாக்ஸ். ஸோ நம்ம ரயிலில் வந்து மழை இருக்கும் அண்ட் வாட்டர் கிராசிங் இருக்கும், கண்டிப்பாக ஷூ கீழே வைப்போம். இது தாங்குமான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு தாங்கும். ஸோ அதனால் ஒரு கூட வந்து 6 பேர் ஆஃப் சாக்ஸ் வச்சுருக்கேன், நார்மல் சாக்ஸு. ஈரமாயிடுச்சுன்னா நம்ம காய வைக்க முடியாது. ஸோ நல்லா நிறையா அது கேரி பண்ணுறேன். இது வந்து ஒயிட்டராவோட ரெயின் க்ளவுஸு, வாட்டர் ப்ரூஃப் க்ளவுஸ், கோல்டு வெதருக்கும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதை எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் ஹோல் ஷாட் ஒயிட்டரா க்ளவுஸ். அண்ட் நம்ம புதுசாக வந்து ஒரு ஹைட்ரேஷன் பேக் வாங்கியிருக்கோம். நிறைய பேர் இது கேட்டுருந்தீங்க, என்னது ப்ரோ இதுன்னு சொல்லிட்டு. இந்த ரயிலில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ கம்ப்ளீட் வாட்டர் ப்ரூஃப். ஸோ கொஞ்சம் திங்ஸையும் வைக்கலாம். அண்ட் ஹார்னஸும் நல்லா இருக்குது. இட்ஸ் சேம் லைக் நம்ம கிரேகா பேக் மாதிரியே இருக்கும் இது பார்க்குறதுக்கு. அதெல்லாம் 15,000-20,000. பட் இது வந்து 4,000 ரூபா தான். ஸோ யூஸ் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இதுதான் நம்மளோட ஹைட்ரேஷன் பேக் ட்ரிப்புக்கு. அண்டு வேறு வந்து இந்த பவுடர். ஸோ இது ஒரு ஆன்டிசெப்டிக் பவுடர். ஸோ நம்ம நல்லா ஸ்வெட் பண்ணுவோம். ஸோ அதனால் இது கொஞ்சம் நைசல் பவுடர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒன்று. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த ரைடுக்கு. அண்ட் இது வந்து நம்ம இது செஸ்ட் மவுண்ட்டுக்கான ஒரு ஸ்ட்ராப் இது. ஸோ இது ஒன்று எடுத்துகிட்டு போகிறோம் செஸ்ட்டில் எடுக்கணும்னா. ஸோ இன்னர்ஸும் ஒரு 4-5-6 இன்னர்ஸ் கேரி பண்ணிட்டு போகிறேன். அண்ட் இது வந்து நம்ம டெக்கத்தானில் வாங்கின டவல். இது வந்து ஸ்விம்மிங் செக்ஷனில் இருக்கும், டக்குன்னு காயணும். ஸோ இது ஒன்று எடுத்துக்கிட்டேன். அண்ட் இது வந்து காகுல்ஸ். ஸோ காகுல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அது பர்பஸ் வந்து ஆஃப் ரோட் ட்ரையல்ஸ்க்கு தான். பட் நம்ம போகிறோன்னு எப்படி இருக்குன்னு தெரில, பட் இது ஃபோட்டோஸ்க்கு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா இது ஒன்று எடுத்துக்கிறேன். அண்டு பேண்ட்டு ஒரு 3 செட்டு பேண்ட் வச்சுருக்கேன், ஒரு ஷார்ட் வச்சுருக்கேன், ஷார்ட்ஸ் ஒன்று வச்சுருக்கேன்னா. அப்புறம் டேங்க் பேக். ஸோ ரெய்னாக்ஸோட நேவிகேட்டர்னு நினைக்கிறேன். சின்ன டேங்க் பேக் தான், மேக்னெட்டிக் டேங்க் பேக். ஏன்னா நம்ம ஹிமாலயன் பைக் தான் ரெண்ட் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் இது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து என்னோடய கேமரா, கியர்ஸ் எல்லாமே இருக்க போகுது. அண்ட் ஒரு ஹூடி இருக்குது. ஸோ ஏன்னா அங்கே போகிற இடத்துல நல்லா குளிரும். ஸோ ஒரு ஹூடி.
அண்ட் தென் இது வந்து நம்ம ரெயின் இந்த வாட்டர் ப்ரூஃப் க்ளவுஸுக்குள்ளே ரொம்ப குளிர்ச்சுன்னா அதை போட்டு ஓட்டுறதுக்கு ஒரு நைட் நம்ம கேம்ப் ஸ்டேயில் யூஸ் பண்ணுறது. அண்ட் இது வந்து என்னோடய மெடிக்கல் கிட் ப்ளஸ் பாத்ரூம் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஓஆர்எஸ் இருக்குது, ஸோ மூவ் ஸ்ப்ரே இருக்குது. இது எல்லாத்தையுமே எடுக்கிறேன். ஸோ இது வந்து மவுத் வாஷ். சில கேம்ப்லலாம் வந்து தண்ணி இல்லை, ஜஸ்ட் பல் விளக்கு தேவைன்னா இதை போட்டு போயிடுவேன். அண்ட் மூவ் ஸ்ப்ரே, பேக் பெயின் எதாவது வந்துச்சுன்னா ஸ்ட்ரெப்சில்ஸ் இருக்குது. அண்ட் ஓஆர்எஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப டீஹைட்ரேட் ஆனோன்னா இதை நம்ம போட்டு தண்ணியில் கலந்து போட்டுக்கலாம். அண்ட் ஒரு பாடி வாஷ், அப்புறமா இதில் கொஞ்சம் டேப்லெட்ஸ், இம்பார்ட்டன்ட் டேப்லெட்ஸ், தலைவலி, வயிற்று வலி, டோலோ அண்ட் வாஸ்லின் இருக்குது. ஸோ ஒரு வாஸ்லின் ஒன்று வச்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ லிப் பாம் இருக்குது. ஸோ லிப் பாமு அண்ட் ஃபேஸ் வாஷ். ஸோ ஃபேவரட் ஃபேஸ் வாஷ் இது தான் எல்லா யூஸ் பண்ணிருப்பேன். மோஸ்ட்லி சோப்பு யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு இந்த ட்ரிப்பில். ஸோ இதுதான் என்னோடய டென்டல் கிட்டில் இருக்குது. ஸோ இது ஒன்றா. அண்ட் இது பார்த்திங்கன்னா வார்மர்ஸ், ஹேண்ட் வார்மர்ஸ். இது டெக்கட்டானில் இந்த ப்ராடக்ட் இருக்கும். ஸோ அதை போட்டு நீங்கள் உள்ளே இருக்கிற பீஸை ரப் பண்ணிங்கன்னா ஹீட் ஜென்ரேட் ஆகுமா. இது சாக்ஸு கையிலலாம் வச்சுக்கலாமா. எமர்ஜென்சி பர்பஸ்க்கு வச்சுருக்கேன். அண்ட் இந்த கவர்ஸ் கூட எமர்ஜென்சி தான். மழை பெஞ்சு ஏதாவது துணி ஈரமாயிடுச்சு, சாக்ஸ் ஈரமாயிடுச்சுன்னா அது உள்ளே போட்டு வைக்கிறதுக்கு. அண்ட் இது வந்து நம்ம லே மார்க்கெட் லோக்கலில் வாங்கினது, டெக்கத்லானில் வாங்கினதில்லை. ஸோ ஒரு பேடட் ஜாக்கெட் இது. ஸோ நம்ம கேம்ப் ஸ்டே எல்லா ஸ்டேலையும் நைட்டு இதை போட்டு தான் சுற்றிட்டு இருப்பேன். ஸோ இது வந்து இது இங்கே எடுத்து வச்சுறேன், இப்போதைக்கு இடம் இல்லை. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரெயின் லைனர்ஸ். ஸோ வைட்டராவோட ரெயின் லைனர்ஸ், ரெயின் பேண்ட் அண்ட் ரெயின் ஜாக்கெட் இது ஒன்று. அப்புறம் 2 கூலர்ஸ். கண்டிப்பாக நம்ம போகிற இடத்துல வெயில் அடிக்கும். ஸோ நல்லா பார்க்குறதுக்கு ஒரு கூலர்ஸ் வேணும். அண்ட் யூவி போலரைஸ் கூலர்ஸ் இது வந்து ஹெல்மெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத். ஏன்னா நிறைய டஸ்ட்டு வரும். ஸோ ஒவ்வொரு டெய்லியும் அப்பப்போ நம்ம தொடச்சிட்டே இருக்கும், இல்லைனா ஒன்றுமே தெரியாது, அவ்வளோ மண் அடிக்கும் அந்த ஊரில். ஸோ இது வந்து நம்ம கழுத்தில் போகிறதுக்கு ஒரு வார்மர்ஸ். இன்கேஸ் நிறையா புகை வந்துச்சுன்னா கழுத்தெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு ஓட்டினோன்னா கருத்து போயிடும். ஸோ அதனால் இது அங்கே ஒரு துணி. அண்ட் இது வந்து அதே மாதிரி கழுத்தில் போடுறதுக்கு இது வந்து ஒரு சின்ன மெட்டீரியல். இது வந்து கொஞ்சம் நல்லா வார்மாக இருக்கும். இன்கேஸ் ரொம்ப குளிர்ச்சுன்னா அதை போடலாம், அப்படி இல்லைனா இதை போட்டுப்பேன். ஸோ இதில் வந்து நம்ம மைக் இருக்குங்க. ஸோ நம்ம ரோடோட மைக் அதில் தான் பேசிகிட்ருக்கேன். ஸோ ரோடு வயர்லெஸ் கோ டு மைக்கு இது ஒரு செட்டு. அண்ட் கேப்பு இப்போ தான் புதுசாக வாங்கினேன். அண்ட் இது ட்ரையரும் வச்சுருக்கேன். ஏன்னா சப்போஸ் சாக்ஸ் ஏதாவது ரொம்ப ஈரமாகிடுச்சுன்னா நம்ம ஏதாவது அங்கே சார்ஜ் போட்டு ஷூவை ட்ரை பண்ணிக்கலாம் டக்குன்னு. ஏன்னா அங்கே வெயிலெலாம் அடிக்காது. ஸோ இது வந்து இன்னர் ஸ்லீவ்ஸ், இது வந்து பேண்ட்டு, இது வந்து ஜாக்கெட், ரெண்டுமே வைட்டராக. அண்ட் இது வந்து தெர்மல் லைனர்ஸ். ஸோ பேண்ட்டு, ஜாக்கெட். ஸோ இதுதான் அந்த ஐட்டம்ஸ். அண்ட் இது தாண்டி வேறு என்ன வச்சுருக்கேன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இங்கே நிறையாவே இருக்குங்க. ஸோ இது வந்து கோப்ரோ, இது வந்து Insta360, Osmo Pocket 3 அண்ட் கோப்ரோ 9 இருக்குது. இது வந்து ஆஸ்மோட ஸ்டாண்ட். இது ND ஃபில்டர்ஸ் நம்ம ஆஸ்மோக்கு. இதுதான் வந்து கேம் சேஞ்சர் இந்த ஸ்பிட்டி வீடியோஸ்க்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா இயர் ப்ளக்ஸ். ஸோ நாய்ஸ் 2ஓட இயர் ப்ளக்ஸ் வாங்கியிருக்கேன். இது ஒரு 2500 இது. ஸோ இது இந்த ட்ரிப்பில் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்து ஃபோன் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து ஒரு லூப் குவைட் 2+ அமேசானில் தான் வாங்கினேன். 2200 கிடச்சிது. அண்ட் கோப்ரோ பேட்ரிஸ். இது வந்து இது ஆஸ்மோட எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பேட்ரி. ஸோ அவ்வளோதான். அண்ட் மெமரி கார்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 600-700 GB கிட்ட SD கார்டே வச்சுருக்கேன். ஏன்னா நான் லேப் எடுத்துகிட்டு வரான்டான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ மோஸ்ட்லி வீடியோஸ் வந்து பேக்கப் எடுக்க தான் லேப் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இந்த மெமரி கார்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன்னா நீங்கள் லேப் கேரி பண்ண தேவையில்ல. ஏன்னா நம்ம போகிற ரோட்டில் ஆஃப் ரோட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ பேக்கப் வெஹிக்கிளும் வருது. பட் அதில் மேக் வச்சுட்டு சேஃபாக வருமானு கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஸோ அதனால் நான் மெமரி கார்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன். 600 GB கிட்ட என்கிட்ட மெமரி கார்டு SD கார்டே இருக்குது கண்டென்ட் எடுக்க. ஸோ கேம்ப் ஸ்டைலில் போகிற ஸ்லிப்பர்ஸ், நைட் ஆச்சுன்னா ஒரு ஃப்ளிப்ஃப்ளாப் ஸ்லிப்பர்ஸு. அண்ட் இங்கே பாருங்கள் 360 இருக்கா. ஸோ 360 அண்ட் இன்டர்காம் பரணி 810 அண்ட் 2 எண்டிரோ பேட்ரிஸ் கோப்ரோ, இதோட சார்ஜர் 360 X3. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நிறைய கேட்ஜெட்ஸ் வச்சுருந்திங்கன்னா ரூமில் எல்லாத்தையும் ஒரே டைமில் இதில் போட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு 3-4-6 போர்ட் இருக்குது USB. ஸோ இதில் மல்டிபிளாக சார்ஜ் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் ஹெல்மெட் கிளிம் கிராஸ் ப்ரோ ஹெல்மெட் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து உள்ளே போகிறதுக்கு பலக்லவா 2 பலக்லவா இருக்குது. ஸோ அது வந்து ஹெல்மெட் தூக்கிட்டு போகிற கவர்.
ஸோ ஃப்ளைட்டில் நம்ம இதுக்குள்ளே தான் வச்சுட்டு ஹெல்மெட்டை தூக்கிட்டு போவோம் ஹேண்ட் லக்கேஜில். ஸோ இது ஒரு ஐட்டம். அண்ட் எஸ், மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். ஸோ இதை தவிர நீங்கள் வேறு எதாவது எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதெல்லாம் தேவையில்லை ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃபுல்லாக ஸ்பிட்டியோட ஐட்டம். ஸோ இப்போ எல்லாத்தையும் தூக்கி நான் பேக்கில் வைக்க போகிறேன். பார்க்கலாம்.